பெரியவாச்சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவாச்சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். പെരിയവാചരണം. നമ്മൾ 9ാമത്തെ അധ്യായത്തിലെ രണ്ടാം സ്കന്ധത്തിലെ 9ാം അധ്യായത്തിലെ 25ാമത്തെ പദ്യം വരെ വായിച്ച് നിർത്തണം. ബ്രഹ്മ മഹാവിഷ്ണുവിട്ട വരം കേക്കറാൻ തഥാപി നാഥമാനസ്യ നാഥയ നാഥിതം പരാവരേ യഥാരൂപേ ജാനീയാം തേ ത്വരൂപിണഃ. പ്രഭോ, എനിക്ക് ഒരേ ഒരു അപേക്ഷ താനുണ്ടോ, அந்த அபேட்சையை பூர்த்தி பண்ணித்தരണം. என்னோட ஆവശ്யம் என்னதுன்னா, தே அரூபிணஹ, രൂപമില്ലാത്ത ഒന്നോട് സ്ഥൂലവും സൂക്ഷ്മവുமான സ്വരൂപത്തെ കാട്ടിത്തരണം. ஆறு பகவான்கிட்ட கேட்கறதுனால இந்த அபேட்சை தான், இதுதான் கேட்கறது கொண்டு பகவான்கிட்ட பகவத் தத்துவம் என்னதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அல்லாய்க்கு இந்த லோகத்திலுள்ள அதுத்தா இதுத்தா பேரு பிரசஸ்தி காசு பணம் இதொന്നും கேட்டுருக்கப்படாது. சரி, அடுத்ததுக்கு போவோம். யதாத்மமாயா யோகேன நானாசக்தியுபபிரம்ஹிதம் விலும்பன் விசர்ஜன் கிருண்ணன் பிப்ரதாத்மானமாத்மனா. பகவானே, நீ உன்னோடு மாயையினாலேயாக்கும், அந்த மாயையிலேயாக்கும் பலதரம் சக்திகள். இந்த பிரபஞ்சத்தில் பல பல சக்திகள் காண்றது. ഓരോരുത്താൾക്കുള്ള കപ്പാസിറ്റി சொல்கிறோம். நம்ம ഒരു മാമി നന്നാ കോലം പോടുறான், വേറൊരു മാമി നന്നാ ചമയ്ക്കറാ, இன்னொரு பொண்ணு நன்னா பாடுறது, இன்னொரு பொண்ணு நன்னா ஆடுறது, இன்னொன்று நன்னா வாயிட்டடிக்கிறது. எல்லாம் சக்தியாக்கும். நீங்கள் பார்த்துக்கணும். பேசுறதுக்கு சாமர்த்தியம் வேണം. ஒன்றுக்கு ரெண்டு சொல்லணும் தானே, நிசாரமாக அது എളുപ്പമൊന്നുമല്ല. അപ്പോൾ ഓരോരുത്താളിലെയും ഓരോ ശക്തി, അത് നല്ലതാകലാം ചപ്പട്ടാകലാം. அந்த சக்தி விசேஷம் மாயையோடாக்கும். இந்த மாயையோடு சுவாமியாக்கும் பகவான். பகவானுக்கு நல்லது கெட்டது கிடையாது, പക്ഷേ மாயைக்குள்ள நல்லது கெட்டது உண்டு. மாயை தாண்டி போனவனுக்கு நல்லது கெட்டதில்லை, மாயைக்குள்ள இருக்கப்பட்டவனுக்கு நல்லது கெட்டது உண்டு. அதனால எல்லாம் மாயாக்கும். எனக்கு ஒன்றும் நான் தோன்றினது மாதிரி இருப்பேன் எல்லாம் சொல்லப்படாது. நீ மாயை தாண்டி போனையா, எல்லாம் ஈஸ்வரமயம்ங்கிறத മനസ്സിലാക്കിനെയാനാ ശരി. അല്ലാതെ ചുമ്മാ വെളിവേഷം പോട്ടുണ്ടോ എല്ലാം ഒന്നുതാൻ ചൊല്ലിട്ട് നടന്നുകൊണ്ട് തോന്നുന്നതെല്ലാം ചെയ്യപ്പെടാது. നാനാശക്തി ഉപബ്രഹ്മിതം விலும்பன் விசர்ஜன் கிருண்ணன். சிருஷ்டிக்கிறாய், ரட்சிக்கிறாய், திரும்ப உனக்குள்ளேயே இழுத்துக்கிறாய், சம்ஹரிக்கிறாய். இதெல்லாம் நீ உன்னோட மாயாசக்தியினால செய்யறாய். கிரீடஸ்ய அமோக சங்கல்பஹ ஊர்ணநாபிர் யதோர்ணுதே ததா தத் விஷயாம் தேஹி மனிஷாம் மயி மாதவா. எனக்கு புத்திய குடு, அறிவை கொடுன்னு கேட்கிறார். என்னது? ஆத்மமாயா யோகேன, உன்னோடு மாயா சக்தியினால, உன்னோட இச்சையினால மட்டும் நீங்க நினைச்சா போரும், சத்திய சங்கல்பனாகும். பகவான் என்ன நினைக்கிறாரோ அது வீண் போகாதுன்னு அர்த்தம். நம்மளெல்லாம் ஒன்று ஆசைப்படலாம், நடக்கும் நடக்காது. பகவானுக்கு ஆசை இல்லாததுனால அவரோட மனசுல ஒரு சங்கல்பம் வந்துதானா அது கட்டாயம் நடக்கும். இது மாதிரி நமக்கும் ஆசைகள் இல்லாம இருந்தானா, ஏதாவது ஒரு ஆசை நம்ம மனசுல வந்துதானா அது உடனே நிறைவேறும். சில ஆளுகளுக்கு அப்படி பற்றும். அவளுக்கு ஒரு ஆசையுமே கிடையாது. அபூர்வம் சிலப்போ ஏதாவது ஆசை வந்துதானா அது ஆறு மூலமாவது நடந்துடும். ஏன்னா ஆக்ரகம் இல்லாதவனோடு ஆசையை நடத்தி வைக்கிறதாக்கும் பகவானோட ஜோலி. ஒரு 100 ஆசையை வச்சுட்டு இருக்கப்பட்டவனோட ஆசையை நடத்துறதுக்கு அல்ல அவர் உட்கார்ந்துட்டு. மனசு ஆசைகளில் இருந்தெல்லாம் முக்தமாகணும். கிரீடசி அமோக சங்கல்பகா, அவரோட சங்கல்பம் ஒருபோதும் வீண் போகாது. சத்திய சங்கல்பன்னாக்கும் பகவானை சொல்லுறது. அந்த பகவான் அப்படி இருக்கப்பட்ட நாராயணா, நீ கிரீடசி விளையாடுறாய், விளையாடுறாய். இந்த பிரபஞ்சம் உன்னோடு விளையாட்டு. வாஸ்தவத்தில் இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு நாடகம். ஒரு நாடகத்தில் என்னெல்லாம் நடக்கிறது? நாடகம் எல்லாம் தீர்ந்தாச்சுன்னா அதில் அபிநயிச்சவா எல்லாரும் கிரீன் ரூமுக்கு போய் வந்து பேசிட்டு இருப்பான். ராவணனும் தோளில் கையை போட்டுட்டு இருப்பான். கிரீன் ரூமில் தான் பார்க்க முடியும், ஸ்டேஜில் பார்க்க முடியாது. என்னன்னாலே அது வேஷத்துக்கு ஏற்ப அவ நடிச்சா. கதாபாத்திரங்கள், அந்த நடனுண்டே, நடிகை அது வேறையா. அத மாதிரி பகவான் ஒரு நாடகம் ஆடுறார். அவர் என்னையறார்? ஊர்ணநாபிர் யதோர்ணுதே. ஊர்ணநாபின்னு 8 பூச்சி, வலகட்டுற 8 பூச்சி. பெரிசுவர்ணம் உண்டு, சூரியன் மாதிரி இப்படி செவரில் உட்காந்துட்டு இருக்கும், பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அதல்ல, அது வலை கட்டாது. இந்த சின்ன வலையெல்லாம் கட்டுண்டு இப்படி ரூமில் எல்லாம் கார்னர்ல மேலெல்லாம் உட்காந்துட்டு இருக்குமே, அந்த பூச்சி அது அந்த 8 பூச்சி வலை கட்டுறது எப்படி பார்த்தானா,
அதோடு உடம்பிலிருந்தே வரப்பட்ட ஒரு தரம் பசை மாதிரி ஒன்றும் உண்டு. அது இப்படி அங்கே இங்கே இப்படி ஓடும். 2 கயர் இருந்துச்சுன்னா கயத்துக்கு நடுவில் கட்டிடும், வலையை கட்டிடும். பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கும். அது ஒரே மாதிரி சிலப்போ ஹெக்ஸகன் ஷேப்பில் இல்லை, 6 சைடு இருக்கும். இப்படி டக் 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 டக்குன்னு இப்படி போயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாச்சுன்னா வலை ரெடி. அதில் அதுக்கு பிரத்யேகம் ரூட் உண்டு. அந்த ரூட்டு வழி போனால் ஒட்டிக்காது. அல்லாதுக்கு எங்கேயும் போனாச்சுன்னா பூச்சிகள் எல்லாம் வேற எங்கேயும் வந்து உட்காந்தானே அது ஒட்டிக்கும். பூச்சியை பிடிக்கிறதுக்காக இது வலை கட்டுறது. அப்போ தனக்குள்ளேயே இருந்து வரப்பட்ட அந்த பசை மாதிரி உள்ள ஒன்றை வச்சுண்டு தனக்கு சுற்றும் வலையை கட்டிண்டு அதில் சிக்காம தப்பிக்கிறது 8 பூச்சி. அது அந்த வலைக்குள்ள அகப்படாது. கவனிச்சிருக்கோ? ஃப்ரீடம் உண்டு, அதுக்கு சுவாதந்திரம். அது வந்து அந்த வலையக்குள்ள ஆப்பிட்டு கையை காலை போயிட்டு இந்த பூச்சி மாதிரி கடந்து கஷ்டப்படாது. அதுக்கு தெரியும் இன்னின்ன ரூட்டில் போயாச்சானா நாம் சிக்கிக்க மாட்டோம்னு அதுக்கு தெரியும். இதை மாதிரி பகவான் அவதரிக்கும் போதே மனுஷரூபம் எடுத்து வரும்போதையும் மாயையில சிக்கிக்கிறதில்லை. பகவான் ரொம்ப புத்திசாலித்தனமா தப்பிச்சு போயிடுறார். நம்மள மாதிரி உள்ள பூச்சிகள் தான் மாயா வலையில சிக்கிக்கிறது. பூச்சின்னு எல்லாம் சொல்லலாமா, என்னையும் சேர்த்து தானே சொன்னேன், அதனால சொல்லல. உங்களை மாதிரி சொன்னேன்னா கோபம் வரணும். நம்மள மாதிரி தானே சொன்னேன், எல்லாம் அவளை கூட சேர்த்து தானே ஆருக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஆளை பர்டிகுலரா சொல்லும் போதுதான் கோபம் வரும். இப்போ அப்படித்தான், அது தானே ஈகோ சொல்றது. ததா தத் விஷயாம் தேகி மனிஷாம் மயி மாதவா. அந்த பகவானே உன்னோட மாயாசக்தி எப்படி, நீ எப்படி இந்த வலைய இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணறாய், இதுக்குள்ள புத்தி சக்தி உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? அத மாதிரி ஒரு புத்திய எனக்கு கொடுத்து என்னை கொண்டு சிருஷ்டி பண்ணவை. நான் பண்றேன்னு சொல்லறது இல்லை, என்னை கொண்டு பண்ணவை நீ. மாதவாங்கிற மாதவன்கிற வாக்கு எப்படி வந்தது? மாதவன். மானா மகாலட்சுமி, தவன் அனனா பர்த்தான்னு அர்த்தம். மகாலட்சுமியோடு பர்த்தா அப்படியாக்கும் மாதவன். பகவத் சிக்ஷிதமஹம் கரவாணி ஹ்யதந்திரிதஹ நேஹமான பிரஜா சர்க்கம் பத்யேயம் யத் அனுகிரகாது. உங்களால கட்டளையிடப்பட்ட நான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை மடி இல்லாமக்கி, அதந்திரிதகான்னா சோம்பல் இல்லாமக்கி, சோம்பேறித்தனம் காட்டாமக்கி நான் செய்யணும், செய்வேன். அதுக்கு நீங்கள் அனுகிரகிக்கணும். என்னன்னா சிருஷ்டிகர்த்தாவா ஆனது நீங்க தான். உங்களோட நாபிகமலத்திலிருந்து தான் நான் வந்திருக்கேன். என்ன உற்பத்தி பண்ணினது நீங்க தான். அப்போ உங்களோட கட்டளைய நான் அனுசரிக்கின்றது என்னோட ஜோலியாக்கும். அதனால உங்களோட அனுகிரகத்தினால ஈகமானகா பிரஜைகளை சிருஷ்டிக்கணுங்கிற சங்கல்பம் எனக்குள்ள வரும். அந்த ஆக்கிரகத்தை தொடர்ந்து நான் அந்த சிருஷ்டி கர்மத்தை பண்ணுவேன். ந பத்யேயம், பிரதானப்பட்ட ஒரு காரியமாக கேட்கிறார். இந்த சிருஷ்டி கர்மத்துல நான் பண்ணறேங்கிற பாவம் எனக்கு வரப்படாது. வந்தான நான் சிக்கிண்டுடுவேன், கர்ம பந்தத்தில் ஆப்பட்டுடுவேன். திரிமூர்த்திகள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடத்தினாலும் அதோடு புண்ணியமோ பாவமோ அவளை அன்றதில்லை. இங்க கவனிச்சிருக்கோ? பிரம்மா சிருஷ்டிக்கிறார். நம்ம பிரம்மாவை போட்டு திட்டி நொறுக்குவோம் நல்லதுக்கு. இந்த சிருஷ்டி பண்ணற அந்த அதிலுள்ள நல்லதோடோ கெட்டதோடோ பலம் பிரம்மதேவனுக்கு போய் சேர்றதில்லை. மகாவிஷ்ணு காப்பாத்துறார், அதோட புண்ணியம் மகாவிஷ்ணுவுக்கு கிடைக்கிறதா? இல்லை. பரமேஸ்வரன் எல்லாத்தையும் துவம்சம் பண்றார், நசிப்பிக்கிறார். அவருக்கு பாபம் ஏதேம் வருதோ? ஒன்றும் இல்லை. அப்போ திரிமூர்த்திகள் சிருஷ்டி சம்ஹாரங்கள் நடத்தினாலும் புண்ணிய பாவங்கள் அவளை அணுகிறதில்லை. அத மாதிரி நான் பண்ணற கர்மங்கள் சொல்றது. திரிமூர்த்திகள்ல ஒராள் தான் பிரம்மதேவன். நான் கட்டுப்படப்படாது, பந்தனத்திலே அகப்படப்படாது, நான் சிக்கிண்டு தவிக்கப்படாது. அதுக்குள்ள அனுகிரகத்தை பண்ணணும். யாவத் சகா சக்யுரிவேஷதே கிருதஹ பிரஜா விசர்கே விபஜாமி போஜனம் அவிக்ளவஸ்தே பரிகர்மணி ஸ்திதோ மாமே சமுன்னத்த மதோஜமானினஹா. ஈஷா என ஈஸ்வரா நான் கூப்பிடுறார். பிதൃസ്ഥാനീയനാക്കും மகாவிஷ்ணு, அப்பாவோட ஸ்தானமாக்கும். ஈஸ்வரா எதுவரை ஸ்நேகிதன் ஸ்நேகிதனுக்குங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு எப்படி ஓரோ சமயத்தில் ஓரோ உபதேசத்தை கொடுத்து உதவுவனோ அத மாதிரி ஒன்னால நான் நிர்மிக்கப்பட்டேன். எனக்கு வேண்ட உபதேசம் தபாங்கிற உபதேசம் ஆரி கொடுத்தா? இதே நாராயணன் தானே கொடுத்தான், விஷ்ணு தானே. அப்போ அப்படி நான் உங்களால ப்ராப்பரா டைரக்ட் பண்ணப்பட்ட, எனக்கு கைடன்ஸ் தந்தது நீங்களாக்கும் எங்களோட கைடு. நான் உங்களோட சேவையில ஸ்திதன், உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வேண்டி வந்திருக்கேன். பரிகர்மணி ஸ்திதா,
அப்படி எத்தனை காலம் நீங்கள் எனக்கு சத்புத்தியை கொடுக்கிறீங்களோ அதுவரை உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன். பிரஜா விசர்கே போஜனம் விபஜாமி. போஜனம் விபஜாமின்னா சாப்பாடு வளம்புவரும் அல்ல. போஜ்யம் போஜனம் போக்தா, போஜனம் போக்யம். பிரபஞ்சத்துல பலதும் அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. இந்த நம்ம அனுபவிக்கப்பட்டதெல்லாம் பகவத் சிருஷ்டப்போனு போயிட்டு பகவத் சிருஷ்டமாக்கும். നമ്മൾ അനുഭവിക്കപ്പെട്ടതെല്ലാം ഈശ്വര സൃഷ്ടമാക്കും. ഇതൊന്നും നമ്മളോട് താത്താ പാട്ടിയോ ഇല്ലടാ കൊള്ളു താത്താ കൊള്ളുപാട്ടിയോ ഉണ്ടാക്കുന്നതൊന്നും അല്ല. അവളെല്ലാം இந்த ലോകത്തിലെ வந்து போய் சேர்ந்த ஆளுகளை. இது ஆരുണ്ടാക്കിന, ഇത് എത്ര കാലമായിരിക്കും தெரியாது. சிருஷ்டி நடந்துட்டோ எத்தனை காலம்னா, சிருஷ்டி நடந்த சமயத்துல மனுஷன் இல்லையே, அக்கௌண்ட் வச்சிருக்கானா, நீ கலண்டர் இருக்கா, பிசி சொல்றான். பிசி எத்தனையோ வருஷம் வரை உள்ளதா இருக்கு. அதுக்கு முன்னாലുള്ള சரித்திரம் நம்ம கிட்ட இல்லை. அப்போ இந்த ஈஸ்வரனையும் பிரபஞ்சத்தோட உத்பவத்தையும் பற்றி சாஸ்திரம் சொல்லி அல்லாமக்கி நமக்கு எதுவும் தெரியாது. புராணங்கள் தான் சொல்லணும். அப்படி பிரஜா சிருஷ்டியிலே போஜனத்தை விபஜிக்கிறேன். போஜனம் போக்யம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இல்லட்டா அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படும் பொருள் அப்படி வச்சுங்கோ. இது எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறது நாம்பள் ஜீவர்கள், அனுபவிக்கப்படுறது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம், இந்த 5 இந்திரிய விஷயங்கள். இப்படி நான் விபஜிச்சிருக்கேன். ஜீவனும் ஜெகத்துங்கிற ரீதியிலே சிருஷ்டியை நான் விபஜிக்க போறேன். அதுல நான் அஜனாக்கும்ங்கிற பெரிய அகங்காரம் எனக்கு வராம அனுகிரகம் பண்ணணும். அஜன்னா ஜனிக்காத்தவன், பிறந்தாருன்னு தானே. ஒரு அப்பாவுக்கும் அம்மைக்கும் பிறக்கலையே, நம்மள மாதிரி பிறக்கலையே பிரம்மதேவன். அப்ப நான் ஈஸ்வரனாக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக்கும்ங்கிற மாதிரி ஒரு அகங்காரம் எனக்குள்ள வரப்படாது. அதுக்கு ஏதாவது உபதேசம் உண்டானா பண்ணுங்க. ஸோ அகங்காரம் வராதிருக்கிறதுக்கு என்ன உபதேசம்? அதுதான் வந்துடுமே. ஏதாவது படிச்சாச்சானா நான் படிச்சவன்கிற அகங்காரம் வந்துடும். ஏதேனும் சக்தி இருக்குன்னா அந்த சக்தி எனக்கு இருக்குன்னு அகங்காரம். ஒன்னில அகங்காரம் இல்லாட்டனா என்னது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒன்னில சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லாட்டா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒன்னில என்ன மாதிரி ஆள் உண்டாதொன்னும் இல்லாட்டா நான் ஒன்றுக்கும் கொள்ளாதவன்னும். நார்மலா இருக்கிற எல்லாம் அப்நார்மலா தான் இருக்கு. அம்பிட்டு நார்மலாயிட்டு ஒண்ணுமே இல்லை. ஒன்னில அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாட்டனா இந்த எக்ஸ்ட்ரீம். இப்படி எனக்குள்ள அகங்காரம் வராமக்கு அனுகிரகம் பண்ணணும் சொல்லிட்டு பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவிட்ட கேட்டிருந்த ஸ்ரீ பகவானுவாச்ச. மகாவிஷ்ணு தத்துவோபதேசமாக்கும் பண்ண போறார். யாருக்கு? பிரம்மதேவனுக்கு. என்ன சொல்றார்? ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் சரஹஸ்யம் ததங்கம் ச கிரகாண கதிதம் மயா. பரமகுஹ்யம் ரொம்ப ரகசியமாக்கும். ரொம்ப ரகசியம் தானேன்னா நிறைய ஆளுகளுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். அதுதானே ரகசியம் சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியுமானா அது பரஸ்யமாயிடுவேன். ரகசியம் சூக்ஷ்ம புத்திகளுக்கு மாத்திரம்தான் இது தெரியும். சொன்னா மனசிலாகவும் செய்யும். இப்போ இது மனசிலாறதானா சூக்ஷ்ம புத்திகள் நீங்கள்னு மனசிலாகும். இல்லைன்னா புத்தி கொஞ்சம் மட்டுத்தான் அர்த்தம். കാരണം வேதாந்தமாக சொல்ல போறார். தத்துவ கதனமாக்கும். ஞானம் பரமம் குஹ்யம் ரொம்ப ரகசியமான மே ஞானம் என்ன பற்றின அறிவு. என்னன்னா ஈஸ்வரன் ஆறுங்கிறத ஈஸ்வரனே சொல்லி கேட்பிக்க போறார் பிரம்மதேவனுக்கு. நான் ஆறு, நமக்கெல்லாம் பகவான் ஆறு. நம்ம என்னோ கோவில் போய் தொழுதுட்டு என்னோ வந்துட்டு இருக்கோம். ஏதோ பிரம்மஸ்வம் சுண்டல் அப்பம் இதெல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கோம். நல்லாதக்கு ஈஸ்வர ஸ்வரூபம் என்னது தெரியலைனாக்கு நான் நினைச்சிருக்கேன். எனக்கு தெரியாது உங்களோட காரியம், எனக்கு தெரியலை, இப்படித்தான் சொல்ல முடியும். ஈஸ்வர ஸ்வரூபம் நிறைய ஆளுகள் வேண்டவண்ணம் கிரகிக்கிறதில்லை. அப்போ என்னோட அந்த என்னை பற்றின அறிவே எத் விஜான சமன்விதம் விசேஷ ஞானத்தோடு கூட. சாதாரண ஞானம் இருக்கு, சூக்ஷ்மமான ஞானம் இருக்கு. மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருக்கார். இல்லாட்டனா அவர் பாலகனாக்கும் பரிரட்சகனாக்கும்ங்கப்பட்டது சாமானியமான ஞானம் தான். அவர் பரபிரம்மமாக்கும்ங்கிறது விசேஷ ஞானമാണ്. அந்த ரூபம்ங்கிறது அவரோட மாயினால தோணுறது. அந்த பகவான் எல்லா இடத்திலேயும் ஊடுருவி இருக்கார், வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம். சரகசியம் ததங்கஞ்ச ரகசியத்தோடு கூடின அதோட அங்கத்தையும், அதானது அந்த ஞானத்துக்கு அங்கம் இருக்குங்கிறார். அதெல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். வாங்கிக்கோன்னாக்க சொல்றேன். கேட்டுக்கோன்னல்ல, வாங்கிக்கோ, இந்தா பிடிச்சுக்கோன்னல்ல சொல்றேன். என்னது நல்ல திட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆஹா என்ன அப்படியா சொன்ன, இந்தா பிடிச்சுக்கோன்னா கேட்டுக்கோன்னல்ல, ஒண்ணுக்கு 2 தரம் பிடிச்சுக்கோன்னு. அத மாதிரி இங்க
கிருஹாணான்னு சொல்றாரு. கேட்டுக்கோ, ஸ்ருணுஷ்வான்னல்ல, கிருஹாண வாங்கிக்கோ. இது ரெண்டு கையாலையும் தலையில ஏற்றிக்கோ, காதால கேட்டு மண்டையில ரொப்பிக்கோ, நன்னா புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். மறந்து போகாதபடி உன்னோட சொத்தாയി மாறட்டம் இந்த ஞானம். இந்த ஞானம் இருந்தாத்தான் ஒழுங்கா சிருஷ்டி கர்மம் பண்ண முடியும். அதுக்கு வேண்டி சொல்லித்தரேன். அவருக்கு காரியமாகணுமே, மகாவிஷ்ணுவுக்கு காரியமாகணும். பிரம்மதேவனுக்கு அகங்காரம் வராம இருக்கணும். அகங்காரம் வந்தான்னா கொட்டு கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ குட்டுப்படாதிருக்கணுமானா இந்த ஞானத்தை உட்கொள்ளணும். அப்படி உள்ள ஒரு அறிவோட பிரம்மதேவன் சிருஷ்டி நடத்தினாதான் அந்த சிருஷ்டி ஒழுங்கா இருக்கும். அதனால விஷ்ணுவோடும் அவசியமாக, இப்படி ரெண்டு பேரோடும் அவசியமானதுனால ஞானத்தை உபதேசிக்க போறார். இன்னமுள்ள 4 ஸ்லோகம், அதானது உங்களோடத்துல 31வது ஸ்லோகம் தானே அடுத்தது. 31 தானே, 31, 32, 33, 34 இல்லையே, சதுஸ்லோகி தானே, 4 தானே. 5 கூட சிலதில் சேர்த்து சொல்லுவேன். 4 தான், 4 தான் പ്രധാനമാ, 4 தான். 32 என்னோடத்துல 31 മുതലാക്കും. അല്ല അല്ല അല്ല, ഇത് 31 വേണ്ട, 32 മുതൽ 35. അപ്പൊ ഒരു ശ്ലോകം കൂടെ ചൊല്ലാം. അതിൽ ചതുശ്ലോകിയോട് ഒരു അവതാരിക മാതിരിയാക്കും 31ാമത്തെ ശ്ലോകം. യാവാനഹം യഥാഭാവോ യദ്രൂപ ഗുണകർമ്മകഃ തഥൈവ തത്വവിജ്ഞാനമസ്തു തേ മദനുഗ്രഹാത്. ആശീർവാദ ശ്ലോകമാക്കും അത്. 31 ആശീർവാദം. യാവാനഹം യഥാഭാവഃ, நான் எம்பிட்டு பெரியவன், நான் யதார்த்தத்திலே ஆறு, நான் எம்பிட்டு உண்டு, அகம் யாவான். யதாபாவஹா, என்னோட அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் என்னது, யத்ரூப குணகர்மகா, என்னோட ஸ்வரூபம் என்னது, குணங்கள் என்னது, நான் என்னதாக்கும் பண்ணுறேன், என் வேலை என்னது, இதெல்லாத்தையும் ததைவ தத்துவ விஜானமஸ்து, இதெல்லாம் உனக்கு புரியறபடி உனக்கு தத்துவ ஞானம் உண்டாகட்டும்னு நான் அனுகிரகிக்கிறேன். பார்த்துங்கோ, பகவத் அனுகிரகம் இல்லாதக்கு பகவானை பற்றியுள்ள பேச்சு மனசிலாகாது, பார்க்கவே வேண்டாம். நம்மளோட புத்தியால புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ கிரீக்கு லாட்டின் மாதிரி இருக்கும். தெலுங்கு கன்னடா அதாவது கொஞ்சம் மனசிலாகும். வேற ஏதாவது பாஷை, பிரெஞ்சோ ஜெர்மனோ இதெல்லாம் பேசினா மனசிலாகும். நமக்கு தெரியாத பாஷை சம்ஸ்கிருதம் ஆனாலும் கொஞ்சம் மனசிலாகிடுவாள். ஏதோ அங்கங்க விழும்பாவது தெரியுமே, நமக்கு ஒண்ணுமே தெரியாத பாஷை பேசினேன்னா அது மனசிலாகாது. இதெல்லாம் சூக்ஷ்மமாக்கும். சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அதை நான் தமிழில் சொன்னா கூட விஷயம் சூக்ஷ்மமானதுனால ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் புரியும். சூக்ஷ்மமான காரியமாகும். அப்போ ஆத்தியம் பகவான் தத்துவோபதேசம் பண்றதுக்கு முன்னாலே தத்துவ விஜானம் அஸ்தூன்னு சொல்றாங்க. உனக்கு தத்துவஞானம் உண்டாகட்டும் பிரம்மதேவா, தே மதனுகிரகாது, என்னோட அனுகிரகத்தினால, பகவானோட அனுகிரகத்தினால தான் பகவத் தத்துவ சம்பந்தியான காரியங்கள் புரியும், മനസ്സിലാകും. 32 മുതൽ 35, 32, 33, 34, 35 4 ശ്ലോകമാക്കും. ചതുശ്ലോകി ഭാഗവതം. ചതുശ്ലോകി എന്ന 4 ശ്ലോകം എന്നർത്ഥം. ഭാഗവതം 18,000 ശ്ലോകം ഉള്ളതാക്കി നമ്മൾ ഇപ്പോൾ വാசிக்கிறோம். ഒറിജിനലാ 4 ശ്ലോകം. ബ്രഹ്മാവ മാതിരി അപാര ബുദ്ധിയുള്ള ഒരാൾക്ക് 4 ശ്ലോകം ചൊന്നാൽ ഭാഗവതത്തോട് സാരം മനസ്സിലാകും. அப்புறம் கீழே கீழே இறங்கி இறங்கி வரும்போது அது விரிவடைஞ்சது, கூடுதல் கூடுதல் பெரிசாக்கி சொல்ல வேண்டி வந்தது. நம்ம லெவலுக்கு வந்தோடனே நானா சுகன் பரீட்சத்துக்கு சொன்ன உடனே 18,000 ஸ்லோகமாச்சு. 4 எங்க கிடக்கு, 18,000 எங்க கிடக்கு. இந்த 18லயே பலதும் சொன்னா மனசிலாக மாட்டேங்கிறது. அப்படி இருக்கு நம்ம புத்தி. ശ്രദ്ധിச்சுக்கணும். என்னையும் கூட சேர்த்து தான் சொல்றேன். அப்ப பகவானோட அனுகிரகம் கிடைச்சாச்சு, அஸ்துதேன்னு சொன்ன உடனே എന്നിട്ട് தத்துவோபதேசம் செய்ய போறார். அப்படி மனசிலாகாத்ததும் அல்ல கேட்டாளா. அதுக்கு வேண்டி நீங்க ரொம்ப பயந்துடாதேங்கோ, ஏதோ பெரிய காரியம் என்னவோ சொல்ல போறாருன்னு. நமக்கு மனசிலாகிற காரியம் தான். அதை நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத் அனுகிரகம் வேணும்னு தான் சொல்லிது. அது சொன்னதை அது மாதிரி உள்வாங்கிக்கிறதுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அகமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத் பரம் பశ్చాదஹம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியஹம். நீங்கள் ஆரி, ஸ்ரீமன் நாராயணா மகாவிஷ்ணு நீங்கள் ஆரி, அல்லாட்டனா ஈஸ்வர தத்துவம் என்னதுன்னு கேட்டானா பகவானே சொல்றார். அப்ப அதை விட பின்னி அதாரிட்டி வேணுமா நமக்கு? வேற பிரமாணம் ஒன்றும் வேண்டாமே. அகமேவ ஆசம், நான் மாத்திரம்தான் முதல்ல இருந்தேன்.
சிருஷ்டி உண்டாகிறதுக்கு முன்னால சிருஷ்டிகர்த்தா இருந்தார். சிருஷ்டிகர்த்தாவுக்கு முன்னால நான் தானே இருந்தேன். பிரம்மாதே உண்டாகிறதுக்கு முன்னால ஆரு? பிரம்மா பிறக்கிறதுக்கு முன்னால யாரு இருந்தா? நாபிகமனத்திலே மகாவிஷ்ணு இருந்தாரு. அப்போ தொடக்கத்திலிருந்தே நான் மாத்திரம் தான் இருக்கேன். அப்போ ஈஸ்வரன் ஆருன்னு கேட்டா பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இருந்தவர். அகமேவ ஆசம் ஏவ அக்ரே. தொடக்கத்திலே பிரபஞ்சத்தில் உள்ள என்னதாவது பிரபஞ்சமே உண்டாகிறதுக்கு முன்னால நான் இருந்தேன். சரி, நீங்க இருந்தேங்கிறது சரி, மகாலட்சுமி இருந்தாளோ? இப்படித்தானே கேட்பா. நான் மாத்திரம்தான் இருந்தேன்னு சொல்லியாச்சு. இந்த குதர்க்கம் கேட்கப்பட்ட வாழ்க்கை பின்னேயும் கேட்கலாமே, மகாலட்சுமி இல்லையா? ദേവാൾ അസുരാളൊന്നും വരവേ ഇല്ലേ. അവ വാസുകിയെ കയറാ വെച്ചുണ്ടു മന്ദരപർവ്വതത്തെ കടഞ്ച് അപ്പടി കടഞ്ച് വരുമ്പോതേ അല്ലവാ മഹാലക്ഷ്മി പാൽക്കടലിൽ ഇருந்து வரா. പാൽക്കടലും ഇല്ലേ, ദേവാൾ അസുരാളും ആരുമില്ലേ. സൃഷ്ടിക്ക് മിന്നാലേന്ന് ചൊല്ലിയാ ജനന പിന്നെ ഈ മഹാലക്ഷ്മി ഇരിക്കാളാ, പുടവ കൊടുത്തിട്ടിരിക്കാളാ, കാവിലെ കമ്മൽ പോട്ടിട്ടിരിക്കാളാന്നെല്ലാം കേട്ടാ ജന അശട്ടുത്തനം അല്ലവാ അത്. ഞാൻ മാത്രം താൻ ഇരുന്നേൻ, ഇന്നും കേൾക്കലാമേ. அப்போ பால்கடல் இருந்து நான் மாத்திரம்னு சொல்லியாச்சானே, பின்ன என்ன கேள்வி? நீங்க எங்கிருந்தாள்? நான் என்னில் இருந்தேன், ஆகாசத்தில் இருந்தேன், வைகுண்டத்தில் இருந்தேன். அதெல்லாம் ஒரு லோகம், ஒரு லொகேஷன் அல்லவா? சிருஷ்டியே தொடங்கலையே. பிரம்மாவே இப்பத்தானே பிறந்திருக்கார், தொட்டில படுத்துட்டு பிரம்மா. அப்படித்தான் பிறந்து கொஞ்ச நேரம் தான் பேரிட்டு கல்யாணம் கூட நடத்தலை. இல்ல பிரம்மதேவன் சொல்றார், பேரிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. பிரம்மா தேவான் எல்லாம் சொல்றாரு, அஜன் எல்லாம். அப்போ பகவான் சிருஷ்டிக்கு முன்னாலே பகவானா இருந்தார். எங்கேன்னு கேட்கப்படாது. ஆகாசம் முழுவதும் நிறைஞ்சிருந்தாரான்னு கேட்டா ஆகாசமே இல்லையேப்பா அந்த சமயத்துல. பின்ன என்ன இருந்தது? இவர் மாத்திரம் இருந்தார். அம்பிட்டுதான் கூடுதல் ஒண்ணுமே கிடையாது. பகவான் மாத்திரம் தான் இருந்தார். அகமே வாசமே வாக்ரே நான்யது எது சதசத் பரம். உள்ளதோ இல்லாததோ ஆன ஒன்னும் இல்ல இருந்தது. இப்ப நாம்பள் உள்ளதுன்னு சொல்லப்பட்டதும் அல்லாட்டா உண்டாயிருந்ததுன்னு சொல்லப்பட்டதுமான ஒன்னும் அந்த டைமில இல்லாயிருந்தது. சத்தும் இல்லாயிருந்தது, அசத்தும் இல்லாயிருந்தது. என்னன்னா ஸ்தூலவும் இல்லாயிருந்தது, சூக்ஷ்மவும் இல்லாதிருந்தது. ஸ்தூலமோ சூக்ஷ்மமோ ஆன ஒன்னும் இல்லாயிருந்தது. பശ്ചാதகம் அப்படி நான் மாத்திரம் இருந்தேன். அதுக்கப்புறம் சிருஷ்டி நீ நடத்த போறே. இப்போ அந்த சிருஷ்டியும் நான் தான். அந்த சிருஷ்டிக்குள்ளெல்லாம் நான் வியாபிச்சிருப்பேன். அப்ப ஈஸ்வரன் சர்வவியாபின்னு சொன்னா என்ன മനസ്സിലാക്കണ്ടാമോ? தூணிலே இருக்கார், துரும்பிலே இருக்கார். அந்த பிரகலாதன் அதுதானே சொன்னான், உன்னோடு ஹரி தூண்ல இருக்கானான்னு. ஸ்தம்பேதேத்யவதத் ஹிரண்யகசிபு தத்ர ஆவிராசீத் ஹரி. அவன் பார்த்தோம்னா முன்னால தூண் தான் இருக்கு, இதுக்குள்ள இருக்காரா உன்னோட ஸ்ரீஹரின்னு. சம்சயம் என்னப்பா, என்ன சந்தேகம்? அவரை அணுவுக்குள்ளேயும் இருக்காரு, பிரபஞ்சத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்காரு. எங்கதான் அவர் எங்க இல்லைன்னு சொல்லுங்கோ நீங்கள். அவர் இல்லாத இடமே இல்லை. அப்ப தூணுக்குள்ள இருக்காருன்னு என்ன கதையால அடிச்சா சரணா ஸ்ரீஹரி செத்து போவாருன்னு விசாரிச்சான். அசடு இது மாதிரி ஒருத்தன் ஆகாசத்தை கொல்லறதுக்கு வேண்டி, ஆகாசம் இடத்தை கொல்லறதுக்கு வேண்டி அவன் பார்த்தோம்னா ஒரு குடத்துக்குள்ள இடம் இருக்கு, குடத்தை அடிச்சு உடைச்சான். ஆகாசம் செத்து போகுமா? குடம் உடையுன்னல்லாதக்கு ஆகாசம் அழியாதே. இத மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமா பகவான் கலந்திருக்கார். அந்தந்த சரீரங்களை நசிப்பிச்சதுனால ஆத்மா அழியாது. இப்படி பார்க்க போனா செத்து போன ஆண்கள்ல அழுகையோட அவசியமே இல்லை. ஆரும் சாகிறதில்லை, ஒன்னும் அழியறதில்லை. அப்படி சொல்லப்படாது. எங்க தாத்தா போயிட்டார், பாட்டி போயிட்டா, அவாத்துல இந்த மாமி செத்து போனா, மாமா செத்து போனார். அவளோட உடம்ப நாம கொண்டு போயிருச்சோம். அந்த ஆளை பற்றி உங்களுக்கு என்னமே தெரியுமா? அவ எங்க போனார் தெரியுமா? செத்து போனாள்னு தானே சொல்றாள். அப்ப எங்கேயோ போவல்லோ செய்திருக்கா. அவ இல்லாதாயி போனாளா? ஆலோசிச்சு பாரு. ஆரும் எங்கும் சாகிறதில்லை, மரணம் இல்லை. பின்ன என்னது? ஸ்தூலமான பாவத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம பாவத்தில போறோம். சூக்ஷ்ம பாவத்தில் ஆகும்போது நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஒன்னு கண்ணுக்கு தெரியலைன்னு தானேனா அது அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அப்படியானா ஒரு காரியம் செய்யுங்கோ, கறிக்கெல்லாம் உப்பு போடல, உப்பு போட்டு நன்னா கிளறாள், உப்பு கறிக்குள்ள போயிடுத்து, உப்பு செத்து போச்சுன்னு ஆരെയും சொல்லுவாளா? பஞ்சாரியை போஞ்சியில போட்டு கலக்கிறோம், குடிக்க நன்னாயிருக்குமா? என்ன குடிக்க நன்னாயிருக்குன்னாக்குமோ சொன்னா இல்லையே. எனக்கு என்ன போஞ்சின்னு சொன்னா குடிக்க நன்னாயிருக்குன்னு சொன்ன மாதிரி நான் ஏதோ ஒரு காரியம் சொல்லிட்டு இருக்கேன். பஞ்சாரியை போஞ்சியில போட்டு கலக்கிறோம், கொஞ்ச நேரம் கலக்கியாச்சானா பஞ்சாறு தெரிய மாட்டேங்கிறது.
പഞ്ചാര തെരിയലേന്ന് പറഞ്ഞ പഞ്ചാര അഴിഞ്ചു പോച്ചുന്നാ പഞ്ചാര അലിഞ്ചു പോച്ചുന്നാ അലിഞ്ചു പോച്ചു. അലിഞ്ചു പോறது വേറെ അഴിഞ്ചു പോறது വേറെ. പഞ്ചാര അടുപ്പിലെ പോട്ടാനാ അഴിഞ്ചു പോകും, தண்ணியில கலக்கினா அழிஞ்சு போகும், கரிஞ்சு போகும். இத மாதிரி உடம்பு அழியும் போது உயிர் அழிவதில்லை. ஏன்னா அது பகவத் அம்சம். பகவான் தான் நமக்குள்ள நானாயிட்டு இருக்கார். அதைத்தான் நம்ம ஆத்மா ஆத்மா சொல்றோம். உடம்பு அழியும் போது அந்த ஆத்மா அழியறதில்லை. பశ్చాத் அகம் யதேதச்ச. அப்ப இந்த சிருஷ்டிக்குள்ள நான் வியாபிச்சிருக்கேன். இனி இந்த சிருஷ்டி எல்லாம் சம்ஹரிச்சது அம்பிட்டு அந்த வெளியிலுள்ள அந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சு வச்சுக்கோ. லோகங்களெல்லாம் அழிஞ்சு போனாலும் நான் அப்படியே பாக்கி வருவேன். நான் சேஷனாக்கும். சேஷன் எஞ்சி இருப்பவன், பாக்கி இருப்பவன் அர்த்தம். சேஷன் சேஷன் நினைச்சுக்காதங்க, அது வேற. அதெல்லாம் எங்கேயோ ஏதோ பழைய பாட்டி மாதிரி சொல்லிட்டு இருந்தா. இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப அதெல்லாம் போயிட்டு உண்டு. ஏதோ உங்க அதில் இருக்கும், உங்க ஆத்துல இருக்கும். உண்டுன்னு சொன்ன சொன்னவாளோட ஆத்துல இருக்கும். அப்படிதான். பாக்கி எல்லாம் அம்போன்னு போயாச்சு. தெரியாது தெரியாது சொல்லி கொடுத்தானே ஏத்துக்கவும் மாட்டான். போட்டான் அது நாங்க சாப்பிட்டோம், அவா சாப்பிட்டா சொன்ன இதுல என்னது ஒட்டிக்கிறதான்னு கேட்பான். இப்படி எல்லாம் ஒட்டிக்கிறது இல்லை இல்ல. இந்த ஒட்டிக்கிறது பற்றி எச்சல் எல்லாம் சொல்றா இல்லவா, ஒட்டிக்கிறது இல்லை. ஒரு குஷ்டரோகி அவன் ஒரு ஸ்பூனால எடுத்து கறி போடுறான், நீங்க சாப்பிடுவாளாம். ஐயா அவன் குஷ்டரோகியல்லோ இல்ல. அவன் கையில நன்னா அலம்பிட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டு ஸ்பூனால தானே எடுத்து போடுறான். குஷ்டரோகி ஒன்ன தொட்டானே பிடிக்குமா? ஏய் ஜேம்ஸ் ஜேம்ஸ் என்ன ஜேம்ஸ் மனசுக்கு அரப்பு வர்றதல்லவா. இத மாதிரி சில காரியங்கள் சூக்ஷ்மமாக்கும். அப்படி ஒரு அசுத்தி அந்த அன்னத்துல கலரும் தானேனா விஸ்வசிக்கணும். பழைய காலத்துல எல்லாம் கேள்வி கேட்காமக்கு அனுசரிச்சுட்டு இருந்தா. இந்த காலத்துல அனுசரணையே கிடையாது, கேள்வி கேட்கறது மட்டும்தான் இருக்கு. அதுவும் குதர்க்கமா வேண்டாத்த கேள்வி கேட்டு இருக்கிறது. அப்படி இருக்கப்படாது. பெரியவா ஒரு காரியம் சொல்றான்னா அதுல என்னவோ இருக்குன்னு மனசிலாக்கிக்கணும். அது தன்னோட நன்மைக்காக்கும்ங்கிறத மனசிலாக்கிக்கணும். அல்லாத அவள்கிட்ட கொம்பு கோர்க்கப்படாது பெரிய ஆளுகள்கிட்ட. இதெல்லாம் மாடர்ன் எஜுகேஷனால வந்த விளைவு. எங்க படிக்கிறான்? கான்வென்ட்ல. பேஷ் நன்னா கெட்டு போகும் அர்த்தம். சாதாரண சர்க்கார் ஸ்கூல்ல படிச்சானாவது அம்பிட்டு பெரிய குழப்பம் கிடையாது. கான்வென்ட் ஸ்கூல்ல அவன் சொல்லி ஆദ്യം சொல்லுவேன் பொட்டு போட்டுக்கப்படாது. இப்ப எல்லாம் உண்டோ தெரியாது. புட்டு போட்டுக்கப்படாது, பூ வச்சுக்கப்படாது, பொன் குழந்தைகள் வள போட்டுக்கப்படாது. என்னது டேய், நீங்க கிறிஸ்டியானிகள் என்னவே செய்துட்டு போங்கடா. உங்க ஸ்கூல்ல நாங்க சேர்ந்தோங்கிறதுக்கு எங்களுக்குள்ள சிக்ஷையாது. இப்படி எதுவும் செய்யப்படாது சொல்றது என்ன அட்டூழியம். கடைசியில் என்னது, பொட்டு போட்டுக்காம பூ வச்சுக்காம நடக்கிறது தான் மாடர்ன் எஜுகேஷனோட பிரயோஜனம்னு நினைச்சுண்டு இதுகளை என்ன ஏறுது, அப்படியே ஜீவிக்கிறது. எங்க போய் சொல்றது, ஆர்ட்ட போய் சொல்றது, அழறது. தலையை கட்டிக்கப்படாது. ஆദ്യം சொல்றது தலையை விரிச்சுக்கு போட்டுக்கப்படாதுனாக்க நம்ம குழந்தைகளுக்கு அம்மா மாதிரி சொல்லி கொடுக்கறது. குழந்தைய தலையை கட்டிக்கணும், வெறும் நெற்றியா இருக்கப்படாது. ஏதாவது ஆனா பிறந்தவாளுக்கு இது பாதகமாக்கும். நெற்றியில சந்தனமோ விபூதியோ ஏதாவது இருக்கணும், வெறும் நெற்றியோட இருக்கப்படாதுங்கிறதாக்கும். இருந்தா என்ன போட்டுட்டாப்புல என்ன எடுத்து சரி நீ போட்டுக்கவே வேண்டாம் போ ஒன்னு சொன்னா அனுசரிக்கிறதுங்கிற சுபாவமே கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஏன் இப்படி தலைதெறிச்சு போறது, இப்படி ஏன் கெட்டு குட்டிச்சோரா போறது நம்ம பிராமண சமூகம்? நம்ம தான் நாசமா போறோம். நாயர் ஈழவன் ஒன்னும் நாசமா போயிட்டில்லை, இത്രയും நசிச்சிட்டில்லை. நான் பிராமணால திட்டுறேன்னு நினைச்சுக்காதேங்கோ. நம்ம சமுதாயம் தான் சீரழிஞ்சு நாசமா போயிருக்கு. அவ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கான் அவளோட ஆச்சாரத்தை. என்ன செய்யறது? போராத காலம், பிராமணியத்துக்கு போராத காலம். பశ్చాதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியகம். இந்த பிரபஞ்சமெல்லாம் அழிக்கப்பட்டாலும் நான் பூர்ணனா, பிரபஞ்சத்தோட ஆதியில எப்படி இருந்தேனோ அதே போல பூர்ணனா, கொஞ்சம் கூட க்ஷயமோ க்ஷீணமோ இல்லாமக்கு நான் இருப்பேன். அது எப்படி முடியறது இந்த பகவானுக்கு? இந்த பகவானுக்கு ஸ்தூல ரூபம் இல்லைன்னு മനസ്സിലാക്കി. ஸ்தூலத்துக்குத்தான் உடஞ்சு போறது, நசிக்கிறது, வளர்றது, க்ஷயிக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் சூக்ஷ்மமானது அழியாது. நன்னா മനസ്സിലാക്കി. சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரியலைன்னா கண்ணுக்கு தெரியலைங்கிற அந்த ஒரு பாவம் இருக்கே தவிர கண்ணால பார்க்கப்படுறதெல்லாம் அழியும், காதால கேட்கப்படுறதும் அழியும், தொடர்றது, மணக்கிறது, ருசிக்கிறது, இதெல்லாம் அழிஞ்சு போகும். இந்த 5 அனுபவம் தானே பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கிறது. சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம்.
அப்போ இந்த பிரபஞ்சம் நஸ்வரம். பகவான் இதுக்கு உட்பட மாட்டார். அவரை இந்த பரிதிக்குள்ள கொண்டு வராதேங்கோ. அவர் விஞ்ஞானஸ்வரூபன், ஆனந்தஸ்வரூபன், சூக்ஷ்மன். அதனால அவர் பிரபஞ்சம் அழியும் போதே அழியறதில்லை. அப்போ தன்னோடு நாசமில்லாத அந்த அனஸ்வரதைங்கிற சுபாவத்தையாக்கும் ஒன்னாமത്തെ ஸ்லோகத்தில் மகாவிஷ்ணு பிரம்மதேவனுக்கு சொல்லி கொடுக்குறார். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். ചിലപ്പോൾ അടുത്ത ക്ലാസ്സിലെ ഒരു ശ്ലോകം தான் എടുப்பேன். കാരണം ഇതെല്ലാം വായിച്ചു പോപ്പെട്ട ശ്ലോകങ്ങളാക്കും. ഇതെപ്പറ്റി ഒന്നും ഡീറ്റെയിൽഡാ ആരും അർത്ഥം ചൊല്ല മാട്ടാം. എങ്ക സപ്താഹങ്ങൾ മിക്കവാറും എല്ലാം ചാപ്പിടുற സമയത്തിലേയാക്കി ഇതെല്ലാം വരപ്പെട്ടത്. ഇല വെക്കറത്തുക്ക് ആഹാര സമയത്തിലെ. അപ്പോൾ അമേവാഗ്രേൻ അന്യരം പശ്ചാത്തഹം യോ ശിഷ്യോസ്മ്യഹം. അർത്ഥമില്ലേ? அர்த்தமங்கிருக்கு. அர்த்தமல்ல, அன்னம் அங்க உள்ள காத்துட்டு இருக்கு. ஆளுகள் எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆயாச்சு. நேரமாயாச்சு. இன்னைக்கு என்னது ரொம்ப போட்டு இழுக்கிறாரு, காலமே ஒன்னும் சாப்பிடல. ஆத்துல அடுக்களை இழுத்து போட்டுட்டு வந்திருக்காவா. நிறைய பேரா அடுக்கலைக்கு பூட்டு போட்டுட்டு வந்திருக்கா. சப்தாகம் தொடங்கியாச்சு கோவில்ல, சமையல் இல்லையே ஆத்துல. அப்ப காலமே உள்ளது எல்லாம் கூட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பிரஞ்சாயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவளை பிடிச்சு உக்காத்து சதுஸ்லோகி பாகவதம் கேட்டாச்சுன்னா எங்க மண்டையில ஏற போறது. அதனால நம்ம இந்த சமயம் பெரிய குழப்பம் இல்லை. உச்சக்கு சாப்பிட்டது பூராவும் தகிச்சிருக்காது. பசி வர தொடங்கிருக்கோம் மட்டும் தானே. இன்டர்வல் சமயம் ஆகல. டின்னர் ஐயோ அது தலையில்லோ. அது டின்னர் இங்க உண்டா? പിന്നെ ஆகல. ஓ அத்தாழத்தை சொல்றா. சரி அத்தாழத்துக்குள்ள சமயம் ஆகல. அதனால ஆமா அத்தாழம் டின்னர் நல்ல சாப்பாடுன்னு தான் அர்த்தம். அத்தாழத்தை சொல்றாள். அதான் இரவு சாப்பாடு. அதுதான் அத்தாழம், இரவு சாப்பாடு. அப்போ ഓരോ പദ്യമാ നമുക്ക് അടുത്ത വാരത്തിലിருந்து വാസിക്കലാം. പിന്നെ ഒരറിയിപ്പ്, വറ ബുധനും വ്യാഴവും, അതായത് ക്രിസ്തുമസ് അന്നിക്ക് അടുത്ത നാളേക്കും ഒരു സത്സംഗം ഇട്ടത്തിരിവിലെ എന്നെയാക്കും പേശ കൂപ്പിട്ടിരിക്ക. സായങ്കാലം 7:30 ഒരു 8:30, 8:30, 35 கூட ஒரு 5 நிமிஷம், 1 மணிக்கூர் 5 நிமிஷம் இல்லட்டா 10 நிமிஷம். எப்படியாலும் 8:45 வரையும் போகாது. அதுக்கு முன்னால முடிச்சுடுவேன். சப்ஜெக்ட் இதுவரை தீர்மானிக்கலை. இன்னும் சமயம் இருக்கு. என்னவானாலும் சத்சங்கம் என்னோட பேச்சுண்டு. தாற்பயமுள்ளவா அங்க கேளு. 7:30 8:30. ஆமா, ஒரு 5 நிமிஷம் தான் கூடுதலாகும். அப்படி ஆனால் டிசம்பர் 25, 26 2 நாளைக்கு. அதுக்கு முன்னாலே நம்ம இவன் இருக்கானே ശബരിയോട് 2 നാളേക്ക് இருக்கு. അതും കേളുമ്പോ இன்னைக்கு நாளைக்கு இல்லைன்னா ചൊവ്വയും. ஆமா இன்னைக்கு அது சரி. அப்ப அதுக்கும் போங்கோ. இது வேறொன்னும் அல்ல. ஆறு பேசினாலும் என்னமேனெல்லாம் நமக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும். சின்ன பையன் தானே இப்பதானே பேச தொடங்கிருக்கான்னு அப்படி நினைக்காதங்கோ. 4 பேர் உட்கார்ந்தா பேசப்பட்டவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியா? அதனால சத்சங்கம் எங்கேயானாலும் போய் கேளுங்கோ. அதுக்கு வேண்டி நிறைய பஸ் பிடிச்சு ஆட்டோ பிடிச்சு தூரம் போகணும்னு சொல்லலை. நம்ம கரமனை இங்குள்ள லொக்காலிட்டியில ஆரையும் எல்லாம் பேசுறான் தானே. உங்க சௌகரியத்தை பார்த்துங்கோ. முடிஞ்ச மட்டும் அந்த பிரபாஷணங்கள் எல்லாம் அட்டெண்ட் செய்யும். இப்போ அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். பெரியவாச்சரணம்.
அமுதின் அருட்டாடினை பாடி போரார் வேல்கண் மடவி பொன்னு செல்லாடாமோ போரார் வேல்கண் மடவி பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ மூன்றங்கிலங்கு நயனதனுவாத மாண்டங்கு தேவர்களும் காணாமலடிகள் மூன்றங்கிலங்கு நயனதனுவாத மாண்டங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கே தித்தித்து அமுதோரே நான் தெளிதங்கு தேன் தங்கே தித்தித்து அமுதோரே நான் தெளிதங்கு தங்கே நின்றுருகும் உத்தர கோசமங்கை தங்கே நின்றுருகும் உத்தர கோசமங்கை தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ மஞ்சை போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்
ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே. ஆடிய பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயலவே உலகுணர்ந்தாய பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயல்லவே உலகுணர்ந்தாய் ஆடி பெற வெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆடி பெற வெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே. கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே. கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே. குரு சந்திரசேகரரே உறங்கிடுவீர்களோ உறங்கிடுவீர்களே. ஆதிகுரு சங்கரராய் அன்றொரு நாள் வந்தவரே அறுபத்து எட்டாகும் பீட்டபதி காலேரோ. ஏழுலகம் பூப்பவரே காப்பவரே கடப்பவரே எல்லோர்க்கும் அருள்பவரே உறங்கிடுவீர்களே. அயனுடனே மாலவனோ தேடிய பொற்பதத்தவரே அருமறைகள் சாற்றும் முயல் மலர்பதமே காலேரோ. முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே. முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே. நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளே. நித்தமெங்கள் நாவீசையில்
பெரியவாசரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.